இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பரவாயில்லையே, அத்தைக்கு அம்மன் விஷயம் பக்காவா பொருந்தி இருக்கு. என்ன கண்ணு, என்ன பார்வை, என்ன கிரீடம். நிஜ அம்மனே தோத்து போயிடும் போலயே. அத்தை, ஒவ்வொரு முறையும் உங்ககிட்ட மோதி நான் தோத்து போயிருக்கேன். ஆனா இன்னைக்கு உங்களை தோக்கடிக்காம விட மாட்டேன். நீங்க தான் அம்மனா வேஷம் போட்டுருக்கீங்கன்னு மக்களுக்கு தெரிய வச்சு உங்களை அசிங்கப்படுத்தல நான் பூஜா இல்லை. என்ன பூசாரி, இந்த கடையோட ஓனர் அண்ணாமலை மேடம் தானே? இந்த 11 ஜோடிக்கும் தாலி எடுத்து கொடுக்க போறது அவங்க தானே? அவங்களே இல்லாம பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க அவங்க? ஏமா, இவ்ளோ நல்லது பண்ற அண்ணாமலை அம்மா உங்களுக்கு தெய்வம் மாதிரி. அவங்க எங்கன்னு நீங்க கூட தேடலையா? என்ன பரம, என்ன நடக்குதுங்க? அதானே, அண்ணாமலை அம்மா எங்க? அவங்க இல்லாம ஏன் பூஜையை ஸ்டார்ட் பண்றீங்க? அது ஒண்ணும் இல்ல, அண்ணாமலை ஒரு சின்ன வேலையா வெளியே போயிருக்கா. அவதான் எனக்காக யாரும் வெயிட் பண்ண வேண்டாம், பூஜையை டயத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன்னு சொன்னா. தோ இப்ப வந்துருவா, நீங்க சாமி கும்பிடுங்க. பரவாயில்லையா, நல்லாவே சமாளிக்கிறீங்க. இப்ப பாருங்க என் விளையாட்ட. ஐயரே, மந்திரம் சொல்லிட்டே இருந்தா எப்படி? டைம் ஆயிட்டு இருக்குல்ல. அண்ணாமலை அம்மாவை கூப்பிட்டு முதல்ல புடவைய அம்மனுக்கு விற்க சொல்ல வேண்டியதானே? இவன் புதுசா அண்ணாமலை மேல பாசம் இருக்கிற மாதிரி பேசுறா. என்னமோ பிளான் பண்றா. என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? சரி, அண்ணாமலை அம்மா வைக்கலன்னா என்ன? நான் இந்த வீட்டோட மூத்த மருமக தானே, நானே வைக்கிறேன். ஏய் நில்லு. முதல் புடவைய அம்மனுக்கு இந்த கடையோட பிராண்ட் அம்பாசிடர் வான்மதி வைக்கட்டும். வான்மதி, போ 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 போ, சீக்கிரம் போ. பூசாரி, வெறும் புடவை கொடுத்தா எப்படி? பூ வச்சு கொடுங்க. இருங்க. என்ன? அவளா ஒண்ணும் இல்ல, நாமல தொடச்சிட்டேன். ஏங்க கொஞ்சம் பார்த்து பண்ண மாட்டீங்களா? அண்ணாமலை கொஞ்சம் அசைஞ்சாலும் என்ன நடக்கும்னு தெரியும்ல. நான் சரியாதமா எடுத்தேன், அந்த பொண்ணு தான் தட்டி விட்டுருச்சு. அந்த பூஜை தான் வேணும்னே ஏதோ பண்றா. அவளை நான் அப்புறம் பாத்துக்கிறேன்.